இந்த 202வது உபவாச கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சமயத்தை தந்த அருமையான ஆண்டவருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான போதகர்கள் அவர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் இந்த பகுதியிலே ஒரு வைராக்கியமாக இருந்து தேவனுக்காக அவர் பயன்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யார் வந்தாலும் யார் வராட்டினாலும் அவர் கூட்டத்தை நடத்திட்டே இருக்கிறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னை அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல தேவ மனுஷன். அவர் அடிக்கடி நான் மறந்தாலும் கூட அவர் எனக்கு போன் போட்டே இருப்பார். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. நல்ல ஒரு தேவதாசனை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் முடிந்து 10 மாதத்துக்குள்ளாய் இந்த உபவாச ஜெபம் வருது. எத்தனை பேர் ஆமென்? தோராயமாக நான் சொல்கிறேன், 16 ஆண்டுகள் முடிந்து 10வது மாதத்தில் நம்ம வந்திருக்கோம். நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு வேளை கணக்கு சரியாக இருக்கலாம். 202வது மாத உபவாச ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் அல்லேலூயா கம்மியாக சொன்னீங்கன்னா நான் தூங்கிடுவேன். ஏற்கனவே நான் பெங்களூர் எங்கெங்கேயுமோ போய் ரொம்ப டயர்டாக பாஸ்டர் கூட பாஸ்டர் என்னால் வர முடியாது போல் அப்படியெல்லாம் சொல்லாமல் நினச்சேன். ஆனாலும் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவனே என்று வசனம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் கர்த்தருடைய கிருபையினால் இந்த இடத்துல நிற்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் நல்லவர். நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுறீங்க, நல்ல வொர்ஷிப் பண்ணுறீங்க, நல்ல மியூசிக் அருமையான பாஸ்டர் வாசிக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி. வந்த ஊழியக்காரங்க எல்லாருக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மானூர் பகுதியில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவாராக. ஆமேன். இன்றைக்கு நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பகல் வேளைக்காக இந்த உபவாச நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே ஸ்தோத்திரம். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பேசுவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அடிமையை மறைத்து நீர் பேசும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு தடவை நல்லா கை தட்டுங்களேன். நல்லா கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அடிக்கடி கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. இந்த காலத்தில் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கில் தான் இறக்குறாங்க. ஆனால் நீங்கள் நல்ல ஆண்டவரை துதித்து நல்லா பாடி ஆராதிச்சு நல்லா கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே என்ன செய்யாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கான ஒரு ரேமா வார்த்தை வரும். நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து வந்திருக்கீங்களோ அதற்கான ஒரு ரேமா வார்த்தை வரும். அது வரும்போது நீங்கள் தூங்கிடக்கூடாது. அது வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா டக்குன்னு அதை உங்களுக்காக என்ன செய்யணும், சுதந்திரித்து கொள்ளணும். அப்படி சுதந்திரித்து கொண்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுவோமா? நிறைய பேர் வந்துட்டு வந்தவண்ணமாக போயிடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் அப்படி யாரும் போகக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் என் கூட என்ன செஞ்சார்? பேசினார். இத்தனை வருஷத்துக்கான பிரச்சனை, இதை என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வார்த்தையின் மூலமாய் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட என்ன பண்ணார்? பேசினார் அப்படின்னு சொல்லி நான் கடைசியில் கேட்பேன். இந்த பாருங்க, இவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்பேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன உங்கள்கிட்ட பேசினார், எதை குறித்து பேசினார் அப்படி கேட்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். அதனால எனக்கு இந்த புல்பிட்லாம் வந்து பழக்கமானது தான், மக்களும் பழக்கமானது தான். அதனால நான் யாரை குறித்தும் பயப்படவும் மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்களும் பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான ரேமா வார்த்தையை இன்றைக்கு பெற்றுக்கொண்டு இந்த 2202வது உபவாச ஜெபத்தில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் போகணும்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாஸ்டர் எனக்கு ஒரு மாத காலத்துக்கு முன்பதாகவே சொல்லிட்டாங்க. நான் அதுலேருந்தே நான் ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தம் பண்ணியிருக்கேன். அப்போ ஆண்டவர் கொடுத்த இந்த ரேமா வேடத்தான் உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி பிரசங்கம் பண்ணி வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? டைம் இல்லை, பாஸ்டர் எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டயத்துக்குள்ளே நான் முடிச்சாகணும். கர்த்தருக்கு மகிமை. அதுக்கு முன்னாடி நான் இங்கே உட்காந்துருக்கும் போது என்ன யோசித்தோம்னா அதையும் சொல்லிடுறேன். நீ யாராவது ஸ்தோத்திரம் பைபிளில் உள்ள எல்லா அட்டவணையும் பார்க்காம சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் அதற்கான தருணம் இப்பொழுது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 1:17 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. கர்த்தர் ஸ்தோத்திரம். உலகத்தில் போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எல்லாம் எப்படி பிழைக்க போகிற? உலகத்தில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நீ எல்லாம் எப்படி பிழைக்க போகிற? உனக்கு ஒரு வேலையே இல்லை, உனக்கு ஒரு படிப்பே இல்லை, உனக்கு ஒரு திறமையே இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்னா பிழைப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களெல்லாம் பிழைக்க வைக்கத்தான் உங்களை ரட்சித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய கிருபையினால நான் 1995 வருடத்திலே முழு நேர ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து நான் ஊழியத்துக்கு கடந்து சென்றேன். அல்லேலூயா. 2001 வருடத்தில் கம்பம் பகுதிக்கு நான் கடந்து சென்றேன். கர்த்தருடைய கிருபையினால 25 வருடங்கள் அந்த பகுதியில் நிலை நிற்க ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அதே தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கார். நல்ல கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டுங்க, நல்ல கை. அந்த பாப்பா கையே தட்டலை, பேனா வச்சிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சொற்ப பேர் தான் இருக்கீங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. அதனால என்னுடைய கண்கள் எல்லாரையும் என்ன செய்யும்னா பார்க்கும், நீங்கள் அசைய முடியாது. ஒரு ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிழைப்பாங்க. இன்னைக்கு இருக்க வாலிப தம்பி மாட்ட தங்கச்சி மாட்ட கல்யாணம் பண்ணுங்கப்பான்னா பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னு கேட்டால், பாஸ்டர் ஒரு வேலையே இல்லை, நாம் என்ன ஒரு வருமானமே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் ஊழியக்காரராகிய நாங்கள் அப்படியெல்லாம் யோசிப்பதில்லை. எந்த இடத்துல கொண்டு விட்டாலும் அங்கேயும் கர்த்தர் எங்களை போஷிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? 2001 வருஷம் நான் ஒரு மிஷினரி மாதிரி தான் போனேன், யாரையும் தெரியாது. ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், என் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார், ஊழியத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர். என்னுடைய தந்தை மரிப்பதற்கு முன்பதாக நான் ஊழியத்துக்கு போகும்போது அவர் கேட்டார், அங்கே உனக்கு யாரையுமே தெரியாது, யாரை நம்பி போகிற, எப்படி நீ பிழைக்க போகிற, என்ன செய்ய போகிற அப்படி கேட்டார். நான் சொன்னேன், உலகத்தில் நீங்கள் உலகத்தின் தகப்பன், நீங்கள் எனக்கு பரலோகத்தின் தகப்பன் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னை வழி நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அதனால நீங்க எந்த விஷயத்தை குறித்தும் நீங்க என்ன செய்ய வேண்டாம்னா சோர்ந்து போகவே வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையால் நான் கடந்து சென்றே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையால் நான் கடந்து சென்றே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. ஏன் எல்லோகே எல்லோகே கை தட்டல நிறைய பேர் ஐயா மாதிரிலாம் கை தட்டுவோமா? ஆமே. ஏன் எல்லோகே 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 உம்மை துதிப்பே. ஏன் எல்லோகே 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 உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. இயேசுவே உம்மை நம்பி
வெக்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. காயப்பட்டு நின்ற கண்ணீரில் சென்ற கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்து. கை தட்டுவோமா? உடன்படி. கை தட்டினா ஹார்ட் அட்டாக் வராது. நல்ல கை தட்டுவோம். தெரிஞ்ச பாட்டு நல்ல பாடுங்க. என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தன் ஏன் எல்லாக ஏன் எல்லாக ஏன் எல்லாக உம்மை துதிப்பே. ஏன் எல்லாக ஏன் எல்லாக ஏன் எல்லாக உம்மை துதிப்பே. ஆமே, உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. இயேசுவே, உம்மை வந்தே நான் வெக்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. அல்லேலூயா. கையை உயர்த்திதவர் அல்லேலூயா. யாரெல்லாம் ஏசப்பாவை நம்பி வர்றோமோ அவங்கள ஒருபோது கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரன் எப்பண்டா இவங்க பிள்ளை கெட்டு போகும், எப்பண்டா இவங்க குடும்பம் நொறுங்கி போகும், எப்பண்டா சாட்சி கேடா ஆவாங்க அப்படின்னு பார்த்து கொண்டிருப்பாங்க. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை ஒரு மனிதன் படித்து ரட்சிக்கப்பட்டாரையா? எப்படி? ரோமர் 1:17 வசனத்தை வாசிக்கும் போது ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டார். அவருடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மார்ட்டின் லூதர். அல்லேலூயா. அவர் மார்ட்டின் லூத்தர்னு சொல்லுவாங்க, லூதர்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை படிக்கும் போது அவர் ரட்சிக்கப்பட்டார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்னா விடுதலையாக்கும். இன்னைக்கு நிறைய பேர் எங்கெங்கெல்லாம் ஓடிட்டு இருக்காங்க, அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் சொல்லி. எதுக்கும் ஓடாதீங்க. சத்தியத்துக்கு யாரெல்லாம் ஓடுறீங்களோ சத்தியம் உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே என்ன செய்வீங்கன்னா விடுதலை ஆவீங்க. அதனால சத்தியத்தின் மேல ஒரு பசிதாக நமக்கு வேணும். சங்கீதம் 42:1 சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை என்ன செய்தனா வாஞ்சித்து கதறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மார்ட்டின் லூத்தர் இந்த அதிகாரத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவரை ரட்சித்தார். விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வானா பிழைப்பான். அதற்கு முன்னாடி நிறைய அங்கே உலகத்தில் இருந்துச்சு, அதெல்லாம் சொன்னால் நமக்கு டயம் இருக்காது. பாவ மன்னிப்பு சீட்டுக்கு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாவ மன்னிப்பு சீட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும்னா உங்கள் பேர் அந்த பாவத்தை உங்கள் ஒரு சீட்டில் எழுதி அதை ஃபாதர்கிட்ட போய் கொடுத்து அங்கே நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பாவம் அங்கே மன்னிக்கப்படும். ஆனால் அப்படி மன்னிக்கப்படாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இவர் தான் இந்த கிறிஸ்தவத்துல ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கினார். அதற்கு என்ன காரணம்னா இந்த வார்த்தை, இந்த வசனம் அவரை என்ன செய்ததுன்னா மாற்றினது. அதற்காக அவரை கொலை செய்வதற்கெல்லாம் முயற்சி எடுத்தாங்க, பிரயாசப்பட்டாங்க. அங்கு இருந்த அநேக 90 காரியங்கள் தவறாய் இருந்ததை இவர் வேதத்துக்கு வாசிக்க இது தவறா இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆலயத்தில் போய் அவர் என்ன பண்ணார்னா அந்த 90 காரியங்களையும் எழுதி அங்கே ஒட்டி விட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பைபிளை படிக்க ஆரம்பிக்க இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் உங்களையும் என்னையும் என்ன செய்துன்னா வாழ வைக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, அது எழுதியிருக்கிறது பைபிளே இருந்தால் அது ஒன்றுக்கும் உதவாது. அந்த வசனத்தை அது நமக்கு உடையதாக, நமக்கு சொந்தமாக நீங்க உரிமை பாராட்டி யாரெல்லாம் எடுத்துக்கொள்கிறீங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த வார்த்தை, அந்த வசனம் என்ன செய்யும்னா கிரியை செய்யும். அல்லேலூயா. பாருங்க, அதே ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களை நீங்க வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம். கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு
தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று. நல்ல கவனிங்க, எங்க விசுவாசிக்கணும்? இருதயத்தில் விசுவாசிக்கணும். அப்பந்தான் ரட்சிப்பு உண்டாகும். இன்னைக்கு இயேசுவை குறித்து தெரியாத நபரே கிடையாது. ரலையிலேயே சொல்லுவோமா? வேதத்தை பற்றி தெரியாதவங்களே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். எங்கள் தேனி மாவட்டத்தில் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி டிஎம்கேல ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. நாங்களாவது பிரசங்கம் பண்ணுறதுக்கு இந்த குறிப்பெல்லாம் எடுத்து வசனம்லாம் எடுத்து வச்சு தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். உங்கள் பாஸ்டையா அப்படின்னு தெரியாது, நான் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் அவர் பைபிளே திறக்காம வசனம் பேசுவார். ஒரு நாள் நாங்கள் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தி, சரி ஒரு எம்எல்ஏவா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை கனப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சால்வை பொத்தலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சா, அவர் மேடையில் நின்று மைக்கை வாங்கிட்டு என்ன சொல்றாருன்னா, அறுவடையோ மிகுதியோ ஆட்களோ குறைவுங்க. நான் அப்படியே அதிர்ந்து போயிட்டேங்க, உண்மையில அதிர்ந்து போயிட்டேன். அப்புறம் இப்போ இந்த எலெக்ஷனில் அவருக்கு ஜெயிக்கிறதுக்காக வேண்டி ஜோமன்னு சொல்லி ஏசையா, அது எத்தனை அதிகாரம் தெரியல, ஒரு பாஸ்டர் ஸ்டீவன் மார்தன் பாஸ்டர் ஒரு 2-3 வசனங்களை அவருக்காக வாசித்தோம். அவர் பைபிளும் வைக்கல, ஒன்றும் சொல்ல. அவர் சொல்றாரு, பாஸ்டர் கீழே 2 வசனத்தையும் சேர்த்துக்கோங்க. ஆனா அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காரான்னா ரட்சிக்கப்படலை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வைகோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா யோபை குறித்து அவ்வளோ அதிகமாக பயங்கரமாக பேசுறாரு. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்காரான்னா அவர் ரட்சிக்கப்படல. அதனால மூளை அறிவு ரட்சிப்பை கொண்டு வராதே. இதே கலைஞருக்கும் A to Z எல்லாம் தெரியும். 108 எப்படி வந்து தெரியுமா? மத்தேயுல உள்ள அந்த 10ஆம் அதிகாரம் இதில் குருடர்களை சோமாக்குங்கள், இலவசமாக கொடுங்கள், இலவசமாக பெற்றீர்கள், அந்த வசனத்தை வச்சு தான் அவர் அந்த 108னே போட்டாராம். இதெல்லாம் நமக்கு தெரியாது. பைபிள் எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. ஜெயலலிதா கான்வென்ட்ல படிச்சது, அதுக்கு தெரியாத வசனமே கிடையாது. இப்படி எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இந்த வசனம் தெரியும். ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னா அதுதான் இல்லை. இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் அப்பொழுது நீ என்ன பண்ணுவானா? ரட்சிக்கப்படுவாய். அடுத்த வசனம், நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயில அறிக்கை பண்ணணும். எதுல அறிக்கை பண்ணணும்? வாயினால அறிக்கை பண்ணணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ரட்சிப்பை நாம செக் பண்ணணும். சிலர் சபையில வந்து உட்கார்ந்துருப்பாங்க, உட்கார்ந்த வண்ணமாவே போவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும், சோவன் சோ ரட்சிக்கப்படல. சொல்றது எத்தனை பேருக்கு வழங்குது தெரியல. நீங்க வாயே திறக்கல, கர்த்தரையே துதிக்கல, ஆண்டவரே ஆராதிக்கல, அப்பனா உங்களுக்கு மூளையில தான் இயேசுவை பற்றின அறிவு இருக்குது. அவர் நல்ல காரியம் செய்வார், எல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிற அறிவு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இருதயத்துல விசுவாசம் இல்லை, இருதயத்துல ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தா அவன் ஆராதனைக்கு போகாம இருக்கவே முடியாது. அவனை என்னதான் கட்டி போட்டாலும் சரி, அவனால இருக்கவே முடியாது. அவன் ஆராதனைக்கு வராம சாக் போக்கு சொல்லிட்டு எனக்கு அந்த வேலை இருக்கு பாஸ்டர், இங்க முக்கியம் பாஸ்டர், அது முக்கியம் பாஸ்டர்னா தெரிஞ்சுக்கணும் இவனுக்குள்ள என்ன இல்லைன்னா. நல்லா சொல்லுதாங்க சகோதரி, நல்லா கை தட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மளே கண்டுபிடிச்சிடலாங்க, மார்க் போட்டுடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னா இவங்க என்ன கேட்டகரியில இருக்காங்க, இவங்க பரலோகம் போவாங்களா, இவங்க போக மாட்டாங்களா, அப்படி நம்மளே என்ன பண்ணிடலாம்னா நிதானம் பண்ணிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால வேதம் சொன்னபடி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, முதலாவது விசுவாசம், ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நீதிமான் என்று உங்க வேதம் சொல்லுது. நீதிமான்னா இயேசுவுடைய ரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்னா, நம்முடைய பாவம் வர நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்னா கழுவப்பட்டிருக்க வேண்டும். அவன் தான் நீதிமான். கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பாவம் செய்திருந்தாலும் சரி இயேசு மன்னிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நான் அதற்காக கிருபையின் பிரமாணத்துக்கு போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் பிரமாணம் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நீ செஞ்ச பாவத்தையும் செய்துட்டு இருக்க பாவத்துக்கும் செய்ய போற பாவத்துக்கும் உன் மேல கிருபை இருக்கு. இப்படி டீச் பண்ணிட்டு இருக்காங்க.
சாராய பாட்டில் வச்சு விசுவாசிகளை சபைக்குள்ள வரவேற்கிற சபையெல்லாம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதோ? சோத்திரம். அங்க கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். பாருங்க, சாராய கடையில் காலையில் எழுந்துச்சு எவனும் சாணி தொளிக்கிறது இல்லை, பத்தி ஒருத்தது இல்லை, எதுவுமே செய்யலை. சாராய கடை திறந்தா போதும் ஈசபுத்துல மாதிரி குமிஞ்சு இருக்கிறாங்க. கதருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு பாவத்தை தண்ணீரை போல பருகிற காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவங்களே, நம்ம கையில இருக்கிற செல்போன் போதும் எந்த விதமான எப்படிப்பட்ட பாவம் செய்ய அது நம்மளை தூண்டி கொண்டேதான் இருக்கும். அதனால நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. மத்தேயு புத்தகத்துல சொல்லப்படுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன பண்ணுவான்னா ரட்சிக்கப்படுவான். அதனால அருமையானவர்களே, நமக்கு விசுவாசம் தேவை. நாம நீதிமானாய் மாற்றப்பட வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய சாபங்கள் நீங்க வேண்டுமானால், நமக்கு உயர்வு வர வேண்டுமானால், நம்முடைய பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து ஏசப்பா என்னை ஆசீர்வதி என்று கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இதற்கு ஆதாரமாக உதாரணமாக சில வசனங்களை நாம் தியானித்து நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னு தெரியுதா? எல்லாரும் எடுக்கணும்னு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனம். இப்ப வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆபிரகாமுக்குள்ள எப்படி இருக்கு விசுவாசம்? கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாம் யாருன்னா நம்மளை மாதிரி பைபிள் படித்தவன் கிடையாது. நம்மளை மாதிரி அவனுக்குன்னு ஒரு பாஸ்டர் கிடையாது. அவனுக்கு நம்மளை மாதிரி ஒரு சர்ச்சு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அப்பா பேர் தேராகு. அவருடைய வேலை என்னன்னா விக்கிரங்களை செய்கிறவர், சிலையை உண்டாக்குறவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவ்வளவுதானா? அல்லேலூயா. நான் சொன்னேன், நீங்க அல்லேலூயா குறைஞ்சிச்சு அப்புறம் கொஞ்சம் லேசாக ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா நான் தூங்கிடுவேன். ஏன்னா நான் நைட்டெல்லாம் தூங்காம வந்திருக்கேனாக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒரு மனிதனை தேவன் அழைக்கிறார். அவர் அழைச்சி சொல்றாரு, நீ ஒரு இடத்துக்கு போனோம். எந்த இடத்துக்கு போனோம் தெரியல. இப்ப பாஸ்டர் உங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துருப்பாரு, அழைப்பு கொடுத்துருப்பாரு. இந்த இடத்துல கூட்டம் நடக்குது, இத்தனை மணிக்கு நடக்குது, இந்த பாஸ்டர் செய்தியாளராக வராங்க, அப்படி இத்தனை மணிக்கு 10 மணிக்கு டு 2 மணி வரைக்கும் நடக்கு பல மடை அப்படிலாம் போட்டிருப்பார். போட்டுக்காரா? உபாச கூட்டம் நடக்கும்னு மொட்டையை போட்டு அடிச்சு உங்ககிட்ட கையில நோட்டீஸை கொடுக்காரு வைங்களேன். எங்க போய் நிக்க? எந்த கூட்டத்துல போய் நிக்க? எங்க போக? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பஸ் வருதுங்க, போடே இல்லாம வருது. எத்தனை பேர் ஏற ஆயத்தமா இருக்கீங்க? ஒருத்தர் பேர் ஏற மாட்டீங்களா? நீங்களும் நல்லவங்க. ஆனா ஆபிரகாம் போர்டு இல்லாத பஸ்ல ஏறாருங்க. ஆபிரகாம் என்ன பண்றாரு? போர்டு இல்லாத பஸ்ல ஏறாரு. ஆண்டவர் கூப்பிடுறாரு, அழைச்சிட்டாரு, நான் காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. நம்மனா 1008 கேள்வி கேட்டுப்போம். ஜெபத்துக்கு வரும்போதே இப்போ பாஸ்டர் எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? நிறைய பேர் கேள்வி. சாப்பாடு உண்டா? அதனால நாங்க நோட்டீஸ் அடிக்கும் போது குறிப்பு அப்படின்னு கீழே போட்டு மதியம் உணவு உண்டு. இங்க அப்படிலாம் போட மாட்டாங்களோ? நாங்க தேனி மாவட்டத்தில் அப்படிதான் போடுவோம். குறிப்பு அப்படின்னு போட்டு குறிப்பை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், மேலகளெல்லாம் பார்க்க மாட்டோம். கர்த்தருக்கு மகிமையுண்டாக. ஆபிரகாம் எந்த குறிப்பையும் பார்க்கல. சிலர் ஊழியத்துக்கு கூப்பிட்டு, ஏப்பா ஊழியத்துக்கு போறியான்னா, பாஸ்டர் அங்க பஸ் வசதி எல்லாம் இருக்கா? பாஸ்டர் அங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்கா? பாஸ்டர் பக்கத்துல போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கா? எல்லாம் 1008 கேள்வி கேட்டு எவ்வளவு மாசம் சப்போர்ட் பண்ணுவாங்க? நீ ஊழியத்துக்கே லாய்க்கு இல்லைன்ற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கெல்லாம் அந்த ஊர் எங்க இருக்குன்னே தெரியாது. என்னை கூப்பிட்டாங்க, போறேன் போறேன்னு.
பெட்டி படிக்க கடுத்து. எங்கள் அப்பா அப்படி பார்க்குறாரு, என்னடா எல்லாத்தையும் அள்ளிட்டு கிளம்பிட்டு இருக்க அப்படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? இதே மாதிரி தான் ஆபிரகாம், அவன் அசரீரியான ஒரு சத்தத்தை கேட்டான், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி அவன் ஆண்டவர் பார்த்ததில்லை. அவன் அப்பா இந்த சிலை வழிபாட்டில் இருக்கிறவரு, அது குறித்ததான வெளிப்பாடு தான் அவனுக்கு இருக்கும். திடீர்னு சத்தத்தை கேட்டு அவன் ஆண்டவர் கேட்டவனே, அது மாத்திரம் நம்ம ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, எதெல்லாம் விடணும்னு சொன்னாரு? உன் தகப்பனையும் வாசிக்காங்க பாருங்க, இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா நம்ம கேட்கும் போதெல்லாம் தந்தா நல்ல சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சம் கொடுக்காம விட்டாரு, கொஞ்சம் நம்மளை கண்டுக்கிடாம விட்டாருன்னா என்ன சிஸ்டர், மனசுக்கே சரியில்லை பாஸ்டர், மனசுக்கே சரியில்லை பாஸ்டர், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது பாஸ்டர், நானும் செவம் பண்ணி தான் பார்க்குறேன் பாஸ்டர், முட்டி முட்டி செபிக்கிறேன் பாஸ்டர், ஒண்ணுமே நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் தேவனிடத்துல எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை, அவன் புறப்பட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. சில வீட்டில் எங்கம்மா போறேன், இந்த பழம்பட பாஸ்டர் உபவாசம் வச்சிருக்காரு, அவருக்கு வேலையா இல்லை, சீக்கிரமா வந்துரு. நம்மளை தடை பண்ணதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆபிரகாம் தடை பண்ணதுக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஏய் என்னடா திடீர்னு சொல்லாம கொள்ளாம எல்லாம் பெட்டி படிக்கலாம் கட்டிட்ட, உன் பசாம போறன்ற, எங்க போற தெரியாது. என்ன நினைச்சிருப்பாங்க? இப்ப நீங்க உபவாச ஜெபத்துக்கு வாரீங்க, ஒருத்தர் மறிச்சு, சார் எங்க சார் போறீங்க தெரியல, ஒரு மாதிரி ஆயிடுவாரு, அவரே பஸ் ஒரு மாதிரி ஆயிடுவாரு. ஆஹா, நம்ம சரியான ஆள்கிட்ட தான் பேசுறோமா இல்ல தப்பான ஆள்கிட்ட தான் பேசுறோமா? நல்ல வெள்ளையும் சொல்லிப்பா இருக்காரு, பார்த்தா எங்க போறேன்னு கேட்டா தெரியலங்க. ஆபிரகாம் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா ஒரு விசுவாசம். நல்ல கையை தட்டுவோமா? ஊராபாலா சங்கராபா ரீபாலாபா ரீமானா தியாலா ரகதானா தியாலாபாரா ஊராபாபா ரீகாபா லந்தாரா தியாலாபாரா ஓ ரீகாரா பௌஷாலபரபதரபா. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கும் தேவை, நமக்கும் தேவை. நம்மை அழைத்தவர் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க வந்திருக்கிற ஒருத்தரையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். உங்களுக்கு எவ்வளவு வியாதி இருந்தாலும் சரி, எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்க ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், பாஸ்டர் பக்கத்துல இடம் இருக்கு பாஸ்டர், அது பெரிய பிரச்சனையில இருக்கு பாஸ்டர், அதுக்காக நாங்க எத்தனையோ தர செவ குறிப்பெல்லாம் சொல்லிக்கோம். கர்த்தர் அதையெல்லாம் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த தெய்வம் உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்காருன்னா அழைத்திருக்கிறார். அதனால தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமலே புறப்பட்டு போனான். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா யார்த்தையும் போய் ஆலோசனை எல்லாம் கேட்காதீங்க, ஆலோசனை எல்லாம் கேட்காதீங்க. ஆண்டவர் நல்ல வேலை கொடுத்துருப்பாரு, நல்ல சம்பளம்லாம் வாங்கியிருப்போம், தசமாவும் கொடுக்கணும்னு நமக்கு தெரியும். தசமாவத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் இவ்வளோ காசு கொடுக்கலாமான்னு கேட்கக்கூடாது. எங்க சபைக்கு ஒருத்தர் முத வந்தார் ரட்சிக்கப்பட்டு இந்துல இருந்து. அந்த அம்மா காணிக்க கொடுத்துட்டு வரும்போதெல்லாம் பெல்ட்ல அடிப்பார், பெல்ட் எடுத்து அடிப்பாருங்க. நான் உழைச்சிட்டு வரேன், நீ போய் காணிக்க அந்த பாஸ்டருக்கு கொடுத்துட்டு வர. அதனால தேவனுடைய காரியத்தை ஆற்றி கேட்க கூடாது. ஞானஸ்தானம் எடுக்கணுமா, பாஸ்டருடைய ஆலோசனைப்படி எடுக்கணும். சித்தப்பாட்ட கேட்க கூடாது, பெரியப்பாட்ட கேட்க கூடாது, அப்பா அம்மாட்டையும் கேட்கக்கூடாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மாவே தடையா இருக்காங்க. எங்க சபையெல்லாம் அப்படி நிறைய பேர் இன்னும் எடுக்காம இருக்காங்க. ஏன்பா எடுக்கல? எங்க அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேக்காரு பாஸ்டர். ஆனா அவர் பல வருஷம் விசுவாசி. இந்த ஆபிரகாம் போய் பக்கத்து வீட்டில் எழுத்த வீட்டில் அவங்க அப்பாட்டெல்லாம் கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? அவன் போக வேண்டாம்னு சொல்லிப்பாங்க. உனக்கு என்ன லூசாடா, என்னப்பா கடவுள் பேசினாருங்க. எங்க அண்ணா அப்படித்தான் சொன்னான். உன்னை எவனா மைண்டை என்ன பண்ணிட்டாங்க,
கூட பிறந்த அண்ணன் சொல்றான், பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கடா லூஸ் பெயர், கஞ்சிக்கெல்லாம் நீ என்ன செய்ய போறன்னு தெரியல. சொந்தம் அண்ணன் கூட பிறந்தன்னு சொல்றான். இல்லையா சொல்லுங்க. நான் அதனால யார்ட்டையும் போய் எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யார்ட்டையும் போய் 5 காசு நிற்கவே மாட்டேன், கத்தட்ட தான் நிற்பேன். ஏன்னா அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் முதல்ல கத்த இவங்களை சார்ந்துடக்கூடாது இவன் சொல்லி ஆண்டவர் அப்படி எல்லாம் திசை திருப்பிடுவாரு. கத்த நல்ல இன்னொரு தடவை கை தட்டுக்களை. கத்த நல்லவருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு அலையிலையா சொல்லுங்க. என்னைய பார்த்தா சாப்பிடாத ஆள் மாதிரி தெரியுதா? என்னைய பார்த்தா சாப்பிடாத ஆள் மாதிரியா தெரியுது? கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருக்கு ஊழியம் செய்தா உணவையும் தண்ணீரையும் மிகுதியா தருவார். நாங்க எங்களுக்கு தேவையானதெல்லாம் தேவையற்றதை விலைக்குறோம். வேண்டாம்பா. நேற்று கூட ஒருத்தர், பாச காப்பி விடுங்க ஆண்டிப்பட்டியில நைட்டு 8 மணிக்கு. என்ன பாச இப்பதான் ஒரு பாஸ்டர் நல்ல சூடா, அது என்னது அந்த அது பேர் வர மாட்டேங்குது, ஒரு வெள்ளையா இருக்குமே, சுண்டல் சுண்டல் நல்ல குழம்போட சுண்டலும் வாங்கி ஒரு டீயும் வாங்கி அப்படி சுண்டலை சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிட்டு இல்லையா. அப்புறம் எங்கிட்ட டீயை குடிக்கிறது. அவர் பார்க்குறாரு, என்னடா டீ கொடுத்தா அவர் வேண்டாங்காரு. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். கத்தர் நம்முடைய கத்தர் அப்படிப்பட்ட கத்தர். ஒரு அலையிலையா சொல்லுங்க. அலையிலையா சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கஷ்டப்படுவான், ஆனா ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஏன்னா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் முடிவு பரியந்த நடத்துவார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வாக்கு மாறாதவர். கைதட்டுங்களேன், நல்ல கைதட்டுங்களேன். நீங்க கைதட்ட அந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ளாய் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க, ரிசீவ் பண்ணுகிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதனால ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான். அவனுக்கு பாஸ்ட் கிடையாது, இப்படி போதனை கிடையாது, இப்படி சர்ச்சை கிடையாது, அவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க யாருமே கிடையாது. ஆனா அவன் என்ன செஞ்சான்னா புறப்பட்டு போயிட்டான். அதனாலதான் வேதம் சொல்லுது விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது. இப்ப நமக்கெல்லாம் தகப்பன் ஆபிரகாம். அவர் தான் முதல் விசுவாசி. இங்க சபையில வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது, பாஸ்டர் நான் தான் முதல் விசுவாசி, நான் தான் சபைக்கு அதை செஞ்சேன், பாஸ்டர் இதை வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் சொல்லவே கூடாது. வலது கை செய்யறது இடது கையை தெரியக்கூடாது. கர்த்தருக்கு சோத்திரம். அப்படிப்பட்டவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருக்கும், பிழைப்பு வந்துகிட்டே இருக்கும், உயர்வு வந்துகிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது பாருங்க, எந்த கேள்வியுமே என்ன செய்யல, அவன் கேட்கல, வந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது அவனுடைய ஆசீர்வாதத்தை பூமியினால என்ன பண்ண முடியலையா, தாங்க முடியாமல் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லோத்துக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கு வாக்குவாதம் வந்தது. அதனால என்ன பண்ணலான்னு சொன்னா, அவன் சொல்றான், நீ முதலாவது எடுத்துக்க. அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகள் விசுவாசம் இருந்தா யார் எதை கேட்டாலும் உனக்கு வேணும் எடுத்துட்டு போப்பா. கர்த்தருக்கு அக்கா தங்கச்சா செயின் பங்கு போறீங்களா சொல்ல, அங்கேதான் சண்டையே வரும். எங்க அம்மா செயின் ஆக்கும். ஹலோ, ஏசு உயிரோட இருக்காரு. இது எங்க அப்பா சொத்தாக்கும். உங்க அப்பா மேல இருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் போய் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, சண்டை படப்படாது. கணவன் மனைவிக்கு நான் சொல்றேன், இது நான் கொண்டதுன்னு சொல்லவே கூடாது. இது எங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டதுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் சோத்திரம். சமாதானம் பெறும், சமாதானம் பெறும். இயேசுவே மகிமைப்படுத்துங்க, அவரே உயர்த்துங்க. அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, குடும்பம் சமாதானமா இருக்கும். கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க சபையில வந்து வேற ஒரு சபைக்கு போனாங்க ஒருத்தவங்க கொரோனா டைம்ல. ஏன் இதை சொல்லணும்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு வார்த்தை உங்களுக்கு வரும், அதுதான் சொல்றேன். எந்த வார்த்தை வருதோ அதை நீங்க ரிசீவ் பண்ணிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு சோத்திரம். அவங்களுக்கு கொஞ்சம் கடன், ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன். அவங்களுக்கு ஒரு அழகான பையன் இருக்கான், அவளை பையன், அவனுக்கும் கல்யாணம் முடிக்கணும். அப்போ நான் சொன்னேன், கடனுக்காக என்ன பண்ணுங்க சார், உபவாசம் இருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்னேன். இவங்க இந்த கொரோனாவில் கேரளாவுக்கு ஒரு சபைக்கு போனோடனே, பாஸ்டர் 3 லட்சம் ரூபா கடன் இருக்கு பாஸ்டர். 3 லட்சம் ரூபா தான் கடனா? என்னம்மா இது ஒரு பெரிய கடனாமா? பையன் இருக்காமல, ஒரு பொண்ணை பார்ப்போம், 5 லட்சம் ரூபா வாங்குறேன், 3 லட்சம் ரூபாய் கடை தட, 2 லட்சம் ரூபா மிச்சம். எந்த சபைக்கு போவாங்க? ஹலோ சொல்லுங்க, எந்த சபைக்கு போவாங்க?
நான் சொல்றேன் நீ உபாசம் இருந்து ஜெபம் பண்ணுமான்ற. அந்த பாஸ்டர் சொல்றாரு உனக்கு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்ப்போம், அங்க கேரளாவில் நிறையவே தருவாங்க, 5 லட்ச ரூபாய் வாங்குவோம், 3 லட்ச ரூபாய் கடனாட, 2 லட்ச ரூபாய் மிச்சம். எந்த சபைக்கு போவாங்க? அங்கதானே போவாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா அந்த 5 லட்ச ரூபாய் கொண்டு வருது பார்த்தீங்கன்னா பொண்ணு, மாமியார மயிரை அப்படியே ஆட்டு, சமாதானம் போயிடும். நான் கொண்டு வந்த நாக்கம் என்னாலதான் கடன் அடைச்சதாக்கும். கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதனால இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட பிறந்தவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடக்கூடாது, ரேன்ஸுக்காக சண்டை போடக்கூடாது. ஏன் உன் தண்ணி இங்க வருது சொல்லப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது எங்க போறதுனே தெரியல, கேட்காமலே அவன் ஆண்டவருக்கு பின்பதாக புறப்பட்டு வந்தான். அதனாலதான் என் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவர் சொன்னாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல நான் என்ன பண்ணுவேன்னா பெருக பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா ஒரு குழந்தைக்கு வழி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, வானத்து நட்சத்திரம் வெளியே வாப்பா, வானத்தை அண்ணாந்து பாரு, எப்படி நட்சத்திரம் இருக்குன்னு பாரு, இத மாதிரி உன் சந்ததியை பெருக போடுன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடற்கரை மணலை உன்னாலே அளக்க கூடுமானே அளந்து பாரு சொன்னார். அப்படிப்பட்ட தேவன் தான் ஜீவனுள்ள தேவன், நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவைகள் இருந்து இருக்கிறவராய் அழைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், காலங்க வேண்டாம். சிலருக்கு வயசாயிட்டுனா அதுக்கு ஒரு பயம், அதுக்கே ஜெபம் பண்றது. பாஸ்டர்யா நான் நல்ல முறையில் எடுத்துக்கணும் ஜெபம் பண்ணுங்கய்யா, நான் நோய்வாய்ப்படக்கூடாது ஆண்டவரே, நான் எதாவது இழுத்துட்டு அடக்கூடாது, என் பிள்ளைய என்னைய அப்படிப்படியெல்லாம் பண்ணிடக்கூடாது, நான் யாருக்கும் பாரமா இருந்துடக்கூடாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், ஏந்துவேன், தப்பு வைப்பேன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை மாத்திரம் நாம பிடித்து கொண்டால் போதும். கர்த்தர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அதனால விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமலே என்ன செஞ்சான்னா புறப்பட்டு போயிட்டான். அடுத்து இரண்டாவதான காரியம், ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17 23 வரைக்கும் வாசிங்க. ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான், உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். நம்புறதுக்கே என்னல்ல, நம்புறதுக்கே அங்கே சூழ்நிலை இல்லை. இப்போ சொல்கிறேன் பாஸ்டர், இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் மழை வரும்னு சொல்கிறேன், நீங்களே என்ன நினைப்பீங்க? ஹலோ, இவர் எப்படி வர வெள்ளை வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்சமாவது ஒரு மேங்க இருந்தால் நீங்கள் சொல்கிறத ஏதாவது என்ன பண்ணலாம், நம்பலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இப்படிதான் இருந்தது. நம்புவதற்கான ஒரு சூழ்நிலை எதுவுமே இல்லை, பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் நம்பினான். அதான் விசுவாசத்தினால் நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் செயல்பட வைக்கும், அவிசுவாசம் நம்மளை தடுக்கும். நீங்க பெரும்பாலும் இந்த நெகட்டிவ் தாட்ஸான ஆட்களோட சேராதீங்க. எங்க ஒரு இன்டர்வியூக்கு போனா கூட, ஆமா நானும் 4 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன், ஒன்றும் கிடைக்கலம்மா. ஹலோ, அப்படி ஆளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிருங்க, உங்க விசுவாசத்தையும் கெடுத்துருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் போறீங்க, இந்த பக்கத்துல தான் இருக்கு, நடந்து போயிடலான்னா அவன் சொல்லுவான், எனக்கு கால்லாம் வலிக்கப்பா. எப்படி போவீங்க? அதனாலதான் ஆவியில ஒரு மனம் உள்ளவங்களோட சேரணும். ஆவியில நமக்கு ஒரு மனம் இருந்தா தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அருமையானவர்களே, இந்த ஆபிரகாம் நம்புவதற்கு ஒரு சூழ்நிலை கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. ஆனாலும் அவன் என்ன பண்ணானா, நம்பிக்கையோடு விசுவாசித்தான்.
அப்போ விசுவாசமும் நம்பிக்கையும் ரெண்டும் ஒன்னரை கலந்துருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும், ஒரு அல்லேலூயா. உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சூழ்நிலையை நீங்க பார்த்து மதிப்பிடக்கூடாது. அதனாலதான் சொன்னேன், விசுவாசம் செயல்பட வைக்கும். அங்க ஒன்றுமே இல்லையா, நீங்க இருக்குன்னு நம்பணும், இருக்குன்னு விசுவாசிக்கணும். அப்பந்தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா கிரியை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் சொல்லுது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். கைதட்டுங்களேன், நல்ல கைதட்டுங்க. வர வர நம்முடைய விசுவாசம் என்ன செய்யணும்னா வளரணும். கழுத தேஞ்சு நல்லா படிச்சு வச்சிருக்கீங்க. கர்த்தர் விசுவாசம் ஆண்டவருக்குள்ள வர வர, சபைக்குள்ள வர வர நம்முடைய விசுவாசம் கூடிட்டே வரணும். ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனானான். இப்போ ஆபிரகாமையும் சாராளையும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போய், ஐயா எங்களுக்கு குழந்தை பிறக்குமா, கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, யாரப்பா லூஸ் மாதிரி பேசுறீங்க, 100% வாய்ப்பு கிடையாது, நீ எங்க போனாலும் ஒண்ணு நடக்காது. இந்த டாக்டர் மார்ட்ட போகும்போதும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். நம்ம மைண்ட்ல எதையாவது ஏத்தி விட்டான்னு வைங்க, அதையே சொல்லிட்டு இருப்பாங்க சிலர். அந்த டாக்டர் இப்படிதான் சொன்னாரு, அந்த டாக்டர் இப்படிதான் சொன்னாரு. ஹலோ, நம்மள கஸ்டமர் ஆக்குறதுக்கே சில டாக்டர் இருக்காங்க. எங்க அத்தை அங்க நாஞ்சாங்குளத்தில் தான் இருக்காரு. அவருக்கு ஒரு குச்சை என்னமோ குத்திட்டுன்னு புண்ணாயிடுச்சு, வீங்கிடுச்சுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்தெல்லாம் போட்டு அது கொஞ்சம் ஆறிடுச்சு. இருந்தாலும் ரெகுலராக சுகருக்கு மாத்திரைக்கு வாங்க போகிற டாக்டர்கிட்ட நம்ம கொஞ்சம் காமிச்சுக்கிடுவோம் அப்படின்னு காமிச்சா 7,000 ரூபாய்க்கு பில்லு போட்டுக்கானாங்க. அந்த மருந்து இந்த மருந்து, அப்புறம் புண்ணை கட்டுறதுக்கு துணி, அதை துடைக்கிறது, அது இது எல்லாம் எழுதியிருக்கான். இது புண்ணே காஞ்சி போயிருக்கு, ஒரு சீல் வடியில் எதுவுமே வடியில். அந்த நர்ஸு பார்த்துட்டு, இது உங்களுக்கு தான் எழுதி கொடுத்தாங்களா? நான் சொல்கிறேன், என்னையே சொல்லிடாதுங்க, எதுவுமே வாங்க வேண்டாம், நீங்கள் பேசாமல் போயிருங்க, நான் பார்த்துக்கிறேங்க. இதுதான் டாக்டருடைய நிலைமை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் டாக்டருடைய நிலைமை. சில நேரம் நீங்கள் சுகர் செக் பண்ண போனால் அது பாடுறது தான் இருக்கும், அது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவன் சொல்லுவான் கொஞ்சம் தான் கூட இருக்குது, 1 மாதம் மாத்திரை போடுங்கன்னு சொல்லுவான். அதோட தீர்ந்துச்சு, அப்புறம் அடிமை ஆக்கிடுவான், அப்புறம் மாத்திரை போடாமல் இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா. நல்ல சத்தமாக தான் அல்லேலூயா சொல்லுங்களேன். வயிறு பசிக்குமா தெரியல, பசிக்கா, ஆனாலும் முடிச்சிருந்தேன். நான் பாஸ் சொன்னதுனால நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்க வேதம் சொல்லுது, எத்தனாவது வசனத்துல? 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. ஆள் வேணா நோஞ்சானா இருக்கலாம், ஆள் வேணா மேகத்தை அடிச்சா என்ன பண்ணிடலாம், கீழே விழுந்துடலாம். ஆனா விசுவாசத்துல பலவீனமா இருக்கக்கூடாது. விசுவாசத்துல எப்படி இருக்குன்னா நல்ல பெய்த் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவனுக்கு ஏறக்குறைய 100 வயதா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனது. ஆபிரகாமுக்கு 75 வயசுல ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. நம்மனா அப்படி விசுவாசியா இருப்போமா? 25 வருஷம் ஒரு காரியத்துக்காக காத்திருப்போமா? இப்ப உள்ள விசுவாசிகளுக்கு எல்லாம் எப்படின்னா, இன்னைக்கு ஜெபம்னா இன்னைக்கே நடக்கும். போங்க பாஸ்டர், நானும் 2-3 கூட்டத்துக்கு வந்த ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர். நமக்கு அப்ப விசுவாசத்துல பலவீனம் ஆயிட்டோம். தேவன் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரு, நம்மளே நம்பிட்டோம். கர்த்தருக்கு அல்லேலூயா. ஒரு அம்மா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிச்சான். எதுக்குமா ஜெபம் பண்ற கேட்டா, இந்த பக்கத்துல இந்த பாதையில ஒரு பெரிய பாறை இருக்கு பாஸ்டர்,
அது போகட்டும்னு என்ன பண்றேன், நான் ஜெபம் பண்றேன். கடுகள விசுவாசம் இருந்தாலும் கண்மலையை பார்த்து பேர்ந்து போனா என்ன செய்யும், பேர்ந்து போன்னு சொல்லியிருக்கலாம். அந்த வசனத்தை பிடிச்சுதான் நான் என்ன பண்றேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் உபவாச ஜெபம் முடிஞ்ச பிறகு அந்த ஆள் கேட்டாரா, என்னம்மா எனக்கு முதல்ல தெரியும் அது போகாதுன்னு. எத்தனை பேருக்கு புரிஞ்சு தெரியல, நிறைய பேருக்கு புரியல. அநேகருடைய ஜெபம் எப்படிதான் இருக்குது, ஆரம்பிக்கும் போதே பாஸ்டர் ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தா, இப்போ உங்களை யாரை ஜெபம் பண்ண சொல்லி நான் சொல்லுவேன், இந்த ஜெபம் பரலோகத்துக்கு போயிருக்கு போலன்னு சொல்லுவேன். உங்க ஜெபத்தை வச்சே நான் சொல்லிவிடுவேன், இந்த ஜெபம் கூரைக்கு மேல தாண்டல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசமான ஜெபம். ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆயிடுச்சு, சரீரம் செத்து போனது என்று வேதம் எழுதியிருக்கு. குழந்தை பாக்கியத்துக்கான எந்த ஒரு அறிகுறியும் வாய்ப்பே இல்லை. சாராளுடைய சரீரம் செத்து போயிட்டு, ஆனால் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். 21ஆம் வசனம் அழகா சொல்லுது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அதை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ண. முழு நிச்சயமா நம்பி, முழு நிச்சயம்னா எப்படி, 100க்கு 100. எங்க கம்பம் வேல்யூல ஒருத்தர் எழுதியிருக்காரு, 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் நடத்துங்கப்பா, உண்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உண்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பாடலாம், நமக்கு நேரம் இல்லை. ஒரு அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்துக்கு ஒவ்வொரு மாசமும் வரும்போது நீங்க ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வரணும். அருமையான ஐயா அவங்க இந்த பகுதியில் இருக்கிற வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசம்? நான் பார்க்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அல்லேலூயா. சிலரை ஆண்டவர் சில காரியத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பயன்படுத்துவார். அதை நாம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும், ரிசீவ் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க வரும்போதே ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு வரணும். நானும் நீங்க அங்க ஜெபம் பண்ணும் போது காலையில இருந்துச்சு உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இங்க வருகிற ஒரு ஜனம் கூட வெறுமையா போயிடக்கூடாது, அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தான் போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ நேரப்போக்குக்கு பிரசங்கம் பண்ணோம், நேரப்போக்குக்கு ஜெபம் பண்ணோம், நேரப்போக்குக்கு ஆராதனை நடத்தினோம் என்று நாம இருக்கவே கூடாது. அதனால முதலாவது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு என்ன செய்யப்பட்டதுன்னா நீதியாக எண்ணப்பட்டது. அவன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் கூட அவன் என்ன செஞ்சானா புறப்பட்டு போனான். இரண்டாவது, அவனுடைய சரீரம் செத்து போனதை அவன் எண்ணாதிருந்தான், சூழ்நிலையை பார்க்காதிருந்தான். ஆகவே 100வது வயதுல ஆண்டவர் அவனுக்கு ஒரு அழகான ஈசாக்கை கொடுத்தார். கைதட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்ல கைதட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் நேர்வழியாய் நடத்தும், அவிசுவாசம் அலக்களிக்கப்படும். இதுவா அதுவா, 2 வேலையை கொடுத்துட்டு எந்த வேலைக்கு போனேன்னு சொன்னா எந்த வேலைக்கு போவீங்க? 2 வேலை இருக்குப்பா, இந்த வேலைக்கு போறியா அந்த வேலைக்கு? 2 வேலையா? இந்த வேலைக்கு இவ்வளோ சம்பளம், இந்த வேலைக்கு இவ்வளோ, எதுக்கு போக? இந்த வேலை நல்லா இருக்கும், இது எவ்வளோ ரெஸ்ட் கிடைக்கும், இப்படியே போட்டு உழப்பம் போட்டு. வசனம் இருக்கு, யாக்கோபுல இருக்கு பார்த்தீங்களா, 1ஆம் அதிகாரம் 7-8 வசனம் நினைக்கிறேன், படிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 7-8 வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஒரு அல்லேலூயா. சாராளுக்கு கொஞ்சம் இருமனம், யாரும் கோவிச்சுக்கிறாங்க. சாராளுக்கு என்னது? இருமனம்.
ஆபிரகாம் சொல்லியிருப்பார்ல, ஏமா ஆண்டவர் நமக்கு ஒரு ஆண் குழந்தை தரேன்னு வாக்குறுது, நீ சும்மா கடையா என்னையா ஆண்டவர் ஆண்டவர்னுக்கிட்டே. உங்கள்டையும் சிலர் அப்படி சொல்லுவாங்க, பேசாம இருமா, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணு பைபிள் படி. நான் ஜெபம் பண்ணது உனக்கு தெரியுமா? நான் எப்போ நைட்டில் ஜெபம் பண்ணதோம்ல, நைட்டில் போன தான் பார்க்கும். ஆனால் அது சொல்லுது நைட்டில் ஜெபம் பண்ணுதுன்னு சொல்லுது. முழு பூசணிக்காய் வச்சு ஓத்துக்கலாமுக்கடா, இதெல்லாம் நடக்குங்க. அதனால பெரும்பாலும் பெற்றோர்கள் வாலிய பிள்ளைகளா இருந்தாலும் உங்க ரூம்லயே படுக்க வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில பிள்ளைங்க தனி ரூம், சில பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா பொம்பளை ஆம்பளை பையன் வாய்ஸை பொம்பளை வாய்ஸ்ல போட்டு வச்சு பார்மானம் பொம்பளை பிள்ளைட்டு தான் பேசுதுங்க. என்ன பொம்பளை பிள்ளைகிட்ட மணிக்கணக்கா பேச? நல்ல கரெக்டா இருக்கிறவன் போன் நம்பரை மாற்ற மாட்டான், சிலவன் அடிக்கடி மாற்றுவான். கடன் வாங்கியிருக்கோன்னு மாற்றுவான், நான் சொன்ன கேட்டகரியும் அடிக்கடி மாற்றுவான். அது தனியாக ஒரு நம்பர், அந்த நம்பர் யாருக்குமே கொடுக்காது. சில குடும்பத்தில் பார்த்தா போன் வந்து குடு ஓடி போய் போனை எடுத்துரும், யார்ட்டையுமே கொடுக்காது. இதெல்லாம் சரியில்லாத ஆளுன்னு அர்த்தம். இதுக்காக செபிக்கணும். நீங்க சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் இங்கேயும் இருக்கீங்க போல தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிரக நாள், அது நம்முடைய ஜீவனை எடுத்துவிடும், நம்ம வாழ்க்கையை தாறுமாறு ஆக்கிவிடும், குடும்பத்தில் நிம்மதியை குலைத்து விடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் தருவார். அவர் ஆசீர்வாதமா தருவார். யோபு கொடுத்த மாதிரி ரெட்டத்தனையா தருவார். அல்லேலூயா. நம்ம விசுவாசித்தா போதும், நம்பிக்கையா போனோம், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையில திருப்தியா இருந்தா போதும், அவர் நமக்கு என்ன தேவையோ அதை தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அவன் விசுவாசத்திலே என்ன செய்யலனா பலவீனமாய் இருக்கவில்லை. எபிரேயர் 11:1 வேகமா படிங்க, நான் முடிக்க போறேன். அடுத்தது இல்ல 1வது வசனம் 2வது வசனம் படிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக. நன்றி, பாராம சொன்னீங்க, உங்களுக்கு வாழ்த்துகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, விசுவாசம்னா என்னன்னா நம்பப்படுவர்களின் உறுதி. எதை நம்புறோமோ அதை உறுதியா நம்பணும். அடுத்து காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. வேதம் சொல்லுது நம்ம கண்களால் பார்ப்பது எல்லாமே அனித்தியம், காணாதவைகளோ நித்தியம். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு பூமியின் சபையில இருக்கிறோம், ஒரு நாள் பரலோகத்தின் சபையில இருப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவனுக்கு பிழைப்பு உண்டாகும். விசுவாசிக்கிறவனுக்கு பிழைப்பு உண்டாகும். நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் பாஸ்டர். சிலர்லாம் 12 மணிக்கு வந்தீங்களே, அடுத்த கூட்டத்துக்கெல்லாம் என்ன செய்யுங்க, 10 மணிக்கு வந்துருங்க, கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிருங்க. உங்க தியாகத்தை கர்த்தர் பார்க்கிறார். இப்ப நான் கேட்டோம்னா நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் என் வீட்டில் இருக்க வேலை எத்தனை வேலை இருக்கு பாஸ்டர், பாத்திரம் விளக்கணும், கூட்டணும், படிக்கணும், எங்க வீட்டுக்காரர் பொல்லாத ஆள், அவரை சமாளிக்கணும், அவர் போன அப்புறம் தான் வர முடியும் பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய காந்திக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கு. அதிலே நாம் விசுவாசித்தால் உங்கள் விசுவாசத்தை என் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வார்னா கனப்படுத்துவார். ஒரே ஒரு காரியத்தை வேகமா டக்குன்னு சொல்லி முடிச்சுறேன். 3வதான காரியம் எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17 to 19 படிங்க. ம் 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 ஆ முடிஞ்சா ரைட். விசுவாச வாழ்க்கை நல்லா தான் பாஸ்டர் போயிட்டு இருந்துச்சு.